அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாஹ்வின் அமைதியும் அருளும் நம்மீது உண்டாகட்டும். இன்று நாம் மிகவும் அருமையான, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய 3 அற்புதமான துஆக்களைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த துஆக்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, இவை நம்முடைய அன்பு நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குக் கற்றுத்தந்த நுபுவத்துடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி நூறானியத் உள்ளது. ஒரு தனி பாக்கியம் உள்ளது. நம்மால் சொல்வதைக் காட்டிலும் நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளில் அளவற்ற ஆழமும் அர்த்தமும் நிறைந்திருக்கிறது. நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய மொழியில் கேட்பது தவறு அல்ல, ஆனால் நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் சுருக்கமாக இருந்தாலும் வாழ்க்கையின் முழு பொருளையும் உள்ளடக்கியவை. இந்த 3 துஆக்களையும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டால் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் வழியை நாம் கண்டுபிடித்துவிட்டோம் என்று சொல்லலாம். முதலாவது துஆ மிகவும் விரிவானதும், நம்முடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் பாதுகாப்பாக அமைய வேண்டி கேட்கப்படுவது. நபி அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. இந்த துஆவில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து முழுமையாக அழித்து விடுவதை குறிக்கிறது. நாம் செய்த தவறுகள், அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்துவிட வேண்டும் என்று கேட்கிறோம். மற்றும் முழுமையான நலன், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப நிம்மதி, தொழில் முன்னேற்றம், சமுதாய மரியாதை, எல்லாவற்றிலும் பாதுகாப்பு. இந்த உலகிலும் மறுமையிலும் பிரச்சனையின்றி, அவமானமின்றி, துன்பமின்றி வாழ வேண்டி கேட்கும் மிகப்பெரிய துஆ இது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தொழுகையை செய்ய முடியும். மன அமைதி இருந்தால்தான் அல்லாஹ்வை நன்றாக நினைக்க முடியும். குடும்பத்தில் அமைதி இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகவே இந்த ஒரு துஆவிலேயே உலக வாழ்க்கையின் அடித்தளம் அடங்கியுள்ளது. இதை தினமும் காலையும் மாலையும் நாம் சொல்ல பழக வேண்டும். இரண்டாவது துஆ நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் துஆ. நபி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. இந்த துஆவில் 4 பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன. முதலில் ஹுதா, நேர்வழி. உலகில் எத்தனை அறிவு இருந்தாலும் நேர்வழி இல்லை என்றால் அது பயனில்லை. சரியானதை சரியாக அறிந்து அதை பின்பற்றும் சக்தி வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடம் நேர்வழி கேட்கிறோம். அடுத்து துகா, அல்லாஹ்வின் பயபக்தி. யாரும் பார்க்காத இடத்தில் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு. இதுவே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கிறது. இதுவே வாழ்க்கையை நேர்மையாக நடத்த உதவுகிறது. மூன்றாவது சீதேவித்தனம், தன்னடக்கம். கண்கள், நாக்கு, மனம், உடல் எல்லாவற்றையும் ஹராமிலிருந்து பாதுகாப்பது. இன்றைய காலத்தில் இது மிகவும் அவசியமான ஒரு குணம். நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளும் தன்மை இல்லாமல் மனிதன் வீழ்ந்து விடுவான். நான்காவது உள்ளத்தில் திருப்தி. பணக்காரன் என்பவன் அதிகம் வைத்திருப்பவன் அல்ல, உள்ளத்தில் திருப்தி கொண்டவன்தான் உண்மையான பணக்காரன். அல்லாஹ் ஒருவனுக்கு திருப்தி கொடுத்தால் அவன் எப்போதும் அமைதியாக இருப்பான். இந்த 4 விஷயங்களையும் ஒரே துஆவில் நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் என்பதை சிந்தியுங்கள். மூன்றாவது துஆ நம் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் துஆ. நபி அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. முதலில் பயனளிக்கும் கல்வி. நாம் கற்றுக்கொள்கிற கல்வி நம்மை அல்லாஹ்விற்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய அறிவு நம்மை அகம்பாவமாக அல்ல, பணிவாக ஆக்க வேண்டும். உலக அறிவு இருந்தாலும் அது நன்மை தராவிட்டால் பயன் இல்லை. ஆகவே பயனளிக்கும் அறிவை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அடுத்து பரிசுத்தமான ரிஸ்க். நாம் சம்பாதிக்கும் வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். அநியாயம், மோசடி, வட்டி, ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கும் வருமானம்தான் நமக்கு பரகத் தரும்.
ஹராம் வருமானம் அதிகமாக இருந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது. 3வது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். நாம் செய்யும் தொழுகை, நோன்பு, சதகா, நற்செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படாத அமல் வெறும் உடல் உழைப்பு மட்டுமே. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு நற்செயலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைய வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, இந்த 3 துவாக்கள் நம் உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் முழுமையாக சீராக அமைய வேண்டிய அனைத்தையும் உள்ளடக்கியவை. இவை சுருக்கமானவை, ஆனால் வாழ்க்கையின் முழு பொருளை உள்ளடக்கியவை. தினமும் தொழுகைக்குப் பிறகு காலையில் மாலையில் இவற்றை சொல்லிப் பழகுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள். குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து சொல்லுங்கள். நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கும். இந்த துவாக்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். அல்லாஹ் நமக்கெல்லாம் ஆரோக்கியம், நேர்வழி, பயபக்தி, பரிசுத்தமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் ஆகிய அனைத்தையும் அருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவு மேலும் நல்ல இஸ்லாமிய உள்ளடக்கங்களை உருவாக்க உதவும். அல்லாஹ் நம்மை நல்ல வழியில் நிலைநிறுத்துவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.